இந்த 10 கிரிப்டோ அவேர்னஸ் உங்களுக்கு தெரியாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கிரிப்டோவையும் வந்து நடுத்தருக்கு வருவீங்க. ப்ளஸ் இதில் இருக்கிற இந்த பொன்சிங்கிற ஸ்கேம் நேற்று ஒரு பெரிய டெலிகிராம் சேனலில் நடந்துருக்கு. அதோட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ப்ளஸ் எப்படி உங்களோட கிரிப்டோ கரன்சியை இதை மாதிரியான ஸ்கேமுகளில் இருந்து மிகவும் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிற, ப்ளஸ் இதை மாதிரியான ஸ்கேமுகளில் மாட்டாமல் எப்படி பெஸ்ட்டான சேஃபான வழியில் பிட்காயின் வாங்குற, எப்படி சேஃபான வழியில் பிட்காயினை ப்ரொடெக்ட் பண்ணுற, எப்படி சேஃபான வழியில் பிட்காயினை பெசிவ் இன்கம் மூலம் அக்யூமுலேட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் சொல்லியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரிப்டோங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது ஃபீல்டுங்கிறதால அநேகமான ஆட்களுக்கு போதிய அளவான நாலேஜ் இல்லை. இதை பாவிக்கிற நிறைய ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நாலேஜ் இல்லாத கெப்பை பாவிச்சு நிறைய பேரை நிறைய வழிகளில் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த கிரிப்டோட நேம்ல இந்த ஸ்கேமர்ஸ் ஸ்கேம் பண்ணுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் போதிய அளவு நாலேஜ் இல்லாமல் எல்லாருமே கிரிப்டோவில் நான் ஏமாந்துட்டேன், கிரிப்டோ கரன்சியில் ஸ்கேம் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்கிறதால கிரிப்டோ கரன்சிக்கு நிறைய தப்பான பேர் வருது. இப்போ ஒரு தப்பான ஒரு நபர் உங்களோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனால் அந்த நபரை தான் நம்ம ஹேட் பண்ணுமே தவிர பணத்தை இல்லை. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஒரு ஊடகமாக பாவிச்சு உங்களோட வெல்த்தை ஒருவன் கிரிப்டோ கரன்சியில் ஸ்கேம் பண்ணிட்டு போனால் நம்ம அந்த ஸ்கேமரை தான் இது செய்யணுமே, பிள்ளையா பார்க்கணுமே தவிர கிரிப்டோ கரன்சி இல்லை. ஸோ இதோட அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. கிரிப்டோ கரன்சி என்ன, பிட்காயின் என்னன்னு சொல்லி இது அவேர்னஸ்கள் இல்லாததால நிறைய பேருக்கு இது சம்பந்தமான போதியளவான இது இல்லாதால நிறைய பேர் ஈஸியாக ஏமாறுறாங்க. ஸோ அப்படி ஏமாறுற 10 வகையான என்னென்ன வழியிலலாம் உங்களை கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் வாலெட் ஸ்கேம். கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸில் நான் கொஸ்டோடியல் வாலெட்ஸும் இருக்குது, கொஸ்டோடியல் வாலெட்டும் இருக்குது. கொஸ்டோடியல் வாலெட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் இருக்குது. அது அடுத்ததாக வர நான் கொஸ்டோடியல் வாலெட்டில் ப்ரைவேட் கீ சீட் ஃப்ரேஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ என்ன பண்ணுவானுன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிற அந்த பர்டிகுலர் வாலெட் நேமில் ஃபேக்கான ஒரு வாலெட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதை ஆப் ஸ்டோரில் எட் மாதிரி ரன் பண்ணுவாங்க. அப்படி கூகுளில் எட் மாதிரி ரன் பண்ணினோடனே நீங்கள் உங்களோட வாலெட்டுன்னு நினச்சி அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட சீட் ஃப்ரேஸ் உங்களோட ப்ரைவேட் கீயில் இம்போர்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்கன்னா ஒரு ஆள் கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ள ஒரு ஃபேக் வாலெட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அவர் உண்மையான வாலெட்டுன்னு நினச்சி அதை கிளிக் பண்ணி அதில் அவரை போய் சீட் ஃப்ரேஸை கொடுத்த உடனே எல்லா அவரோட வாலெட் ஃபண்டையும் எடுத்துட்டாங்க, எத்தனையோ $1 மில்லியன். ஸோ எப்பயுமே உங்களோட வாலெட்டுகளை நீங்கள் டவுன்லோட் பண்ணக்குள்ள ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கணும்னு சொன்னாலும் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தால் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது வகையான ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் ஐசிஓ ஸ்கேம். ஐசிஓன்னு சொன்னால் இனிஷியல் காயின் ஆஃபரிங்னு சொல்கிற கிரிப்டோ கரன்சி புது ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட கிரிப்டோ கரன்சி காயினை ஏர்லி இன்வெஸ்டர்ஸுக்கு அதாவது சின்ன ஒரு அமௌண்ட்டில் கொடுப்பாங்க. என்ன ப்ராமிஸில் கொடுப்பாங்கன்னு சொன்னால் நாளை எங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு நாங்கள் தார காயின், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு நீங்கள் வாங்குற காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் பம்ப் ஆகுங்கிற ஒரு கன்செப்ட் தான் ஐசிஓங்கிறது. ஐசிஓ ஐடிஓ ஐயோன்னு சொல்லி நிறைய கன்செப்ட் இருக்குது. ஓகே, ஏர்லி கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்கள் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக செய்கிற ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான். ஆனால் 199 விதமான ஐசிஓ ப்ராஜெக்டுகள் ஸ்கேம். சும்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி போட்டு நாங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் செய்ய போகிறோம், இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படி போகும் இப்படி போகும்னு சொல்லி சும்மா நல்லா கதையை எழுதி போட்டு என்ன செய்வானுன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது சரியாக ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமல் இந்த காயின் வாங்கினா நல்லா போகும்னு நினச்சி வாங்குவாங்க. ஆனால் நாளைக்கு எல்லார பணத்தையும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை கொடுத்து போட்டு அவனை பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கின கிரிப்டோ கரன்சி மேலே பம்ப் ஆக மாட்டேங்க, அப்படியே 99% வெலுவிலேருந்து ஜீரோக்கு போகும். மூணாவது சோஷியல் மீடியா ஸ்கேம். சோஷியல் மீடியா ஸ்கேம் என்ன சொன்னால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் செலிபிரிட்டிகள் நேமில் ஃபேக்கான சேனல்கள் திறந்து ஃபேக்கான அக்கௌண்ட்கள் திறந்து அவங்கள மாதிரியே என்னென்ன கிரிப்டோ கரன்சியில் ப்ரொமோட் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ROI ஸ்கீமுகளுக்கு இது செய்வாங்க. இது எனக்கு கூட நடந்துருக்குது. எந்த அக்கௌண்ட்டில் எந்த நேமில் எந்த பேரில் எந்த வீடியோ எல்லாத்தையுமே களவெடுத்து அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த அக்கௌண்ட்டிலிருந்து நிறைய என் ஃபாலோவர்ஸ், அதாவது எனக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் இன்னைக்கு என்னோட எங்கேஜ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டிரெக்டாக நான் மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி நிறைய பேர்ட்ட பணம் வாங்கி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அது சம்மந்தமான அவேர்னஸ் வீடியோ வந்து இந்த ப்ரொஃபைலில் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸ்க்கு. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ அப்படி இல்லாட்டி ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு ஆளோ உங்களை வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி இவ்வளோ பணம் தாங்க உங்களுக்கு இப்படி ஒரு ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறேன்னா முதலாவது அது 199% ஸ்கேம் தான். எந்த இன்ஃப்ளூயன்சரும் எந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டரும் உங்களை முதலாவது வந்து பணம் கேட்க மாட்டாங்க 199% சந்தர்ப்பத்தில். ஸோ எந்த நேம்லேயோ அப்படிலாட்டி ஃபேமஸான செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர் நேமில் ஒரு ஆள் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அது ஸ்கேம். நாலாவது ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சல் மாதிரி ஃபேக்கான எக்ஸ்சேஞ்ச் அதே நேமில் உருவாக்குவாங்க. அப்படி வேற ஒரு புது நேமில் நாங்களும் பெரிய எக்ஸ்சேஞ்சான்னு சொல்லி உருவாக்கி அதுக்குள்ளே எல்லாரையும் பணம் போட வச்சு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிறது
கஸ்டோடியல் வால்ட்டுங்கிறதால நீங்கள் பணத்தை அதுக்குள்ளே அனுப்பணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்தவொடனே அதை ஸ்கேம் பண்ணி போட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100கணக்கில் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதில் ஒரு 10-20 தான் உண்மையான எக்ஸ்சேஞ்ச், உண்மையான நல்ல வால்யூம் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு அங்கே இருக்கிறதால சும்மா ஃபேக் எக்ஸ்சேஞ்ச். அப்படியான எக்ஸ்சேஞ்சில் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. பெரிய ரிட்டர்ன் தரான், பெரிய ஸ்டேக்கிங் ப்ராஃபிட் தரான், பெரிய சேவிங் தரான்னு சொல்லி அதில் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்தது 5வது மைனிங் ஸ்கேம். நாங்கள் மைனிங் பண்ணுறோம். உண்மையாக மைனிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி அது லட்சக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் மைனிங் பண்ணணும். ஆனால் இவனை சொல்லுவானா நாங்கள் க்ளவுட் மைனிங் பண்ணுறாங்கிற ஒரு ஃபேக் கன்செப்ட் ஒன்று கொண்டு வந்து நீங்கள் உங்களோட பணத்தை தாங்க, நாங்கள் எங்கிட்ட இதில் மைனிங் பண்ணி உங்களுக்கு ROI தாரோன்னு சொல்லி க்ளவுட் மைனிங்கில் வேலை நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எல்லாம் ஏமாறீங்க. $10 $20 நீங்கள் கடைசி வரையும் மைன் பண்ணலாம். மைன் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு பணம் தேவை. அடுத்து பார்த்தீங்க சொன்னால் மேல்வேஸ்ன்னு சொல்கிறது. மேல்வேஸ்னா ஒரு ஸ்கெட்சியான சாஃப்ட்வேர் ஒன்று எழுதி வைப்பாங்க. ஸோ அநேகமாக கிரிப்டோ வாலெட்ஸ்கள் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ப்ளஸ் என்ன செய்வாங்க, அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீயையும் உங்களுக்கு தந்து இந்த வாலெட்டில் நிறைய பணம் இருக்கு, எடுக்க எழுதில்லை, இதை நீங்கள் விற்க வேண்டாடுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களால் எடுக்க எழுந்து எடுத்துட்டு எனக்கு அதில் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு காசு வருது, அவன் தான் வாலெட் கீயை தரான்னு சொல்லி போட்டு நீங்கள் உள்ளுக்கு போய் அதை எக்ஸஸ் பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேஸ் ஃபீஸ்ன்ற பேரில் ஏதாவது பணம் கேட்கும். ஸோ கேஸ் ஃபீஸை கொடுத்தா நம்ம வெளியே எடுத்துடலாம்னு சொல்லி போட்டு உள்ளுக்கு நீங்கள் பணம் அனுப்பினீங்கன்னா அந்த பணத்தை அவனுக்கு எடுத்துருவாங்க. அது என்னன்னு சொன்னால் ஃபேக்கான என்ன பக் வச்சு எழுதுகிற சாஃப்ட்வேர். எந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய என்ன செய்வானுன்னா அந்த வாலெட்டு இந்த வாலெட்டுக்கு எந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குது, அதில் பணத்தை எடுக்க எழுதில்லை, யார் நான் இதை எடுத்து தாங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க, ஸ்கேம். யாருமே அந்தளவுக்கு சத்திரம் நடத்தலை உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு பணம் தரதுக்கு. ஓகே. அடுத்த ஸ்கேம் க்ளோன் வெப்சைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேமஸ் ஆகிருக்கிற கிரிப்டோ வெப்சைட்டுகள் அதே நேமில் என்ன செய்வானுன்னா சின்ன ஒரு லெட்டரை மாற்றி அதே மாதிரி வெப்சைட் அப்படியே க்ளோன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உண்மையான சைட்டு நினைச்சு உள்ளு பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஸ்கேம் ஆயிரும். உதாரணத்துக்கு ஓங்கிற இடத்த சைவரை போடுவாங்க. ஓகே, ஒரே மாதிரி இல்லாட்டி .comக்கு பதிலாக .net .ioன்னு சொல்லி டொமைனை வாங்கி ஸ்கேம் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபிஷிங் ஸ்கேம் சொன்னால் நீங்கள் பாவிக்கிற கிரிப்டோ வெப்சைட்டுகளில் இருந்து உங்களுக்கு இமெயில் வர மாதிரி இமெயில் வரும். உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு உடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றுங்க, இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்டை மாற்றுங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இவ்வளவு மணி வந்துருக்கு, டக்குன்னு போய் உங்களோட வாலெட்டை பாருங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஐயோ என்ன நடந்துட்டுன்னு சொல்லி போட்டு டக்குன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உண்மையான வெப்சைட்டாக இருக்காது, அந்த வெப்சைட்டை க்ளோனிங் வெப்சைட்டாக இருக்கும். அதில் போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டோடனே அந்த ரெண்டுமே அவனுக்கு போயிடும். போனோடனே உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்கேம் பண்ணிடுவாங்க. அடுத்தது பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம். இது என்னன்னு சொன்னால் ஒரு ஃபேக் கிரிப்டோ கரன்சி உருவாக்கி போட்டு இந்த கிரிப்டோ கரன்சி 10 மடங்கு போகுது, 100 மடங்கு போகுது, எல்லாரும் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஓடி போய் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குறதுல தான் அந்த கோயின்கள் பம்ப் ஆகும். பம்ப் ஆகினோடனே அவனோட எல்லா கோயினையும் உங்களில் டம்ப் பண்ணி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாங்கின உடனே விற்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் விற்க முடியாமல் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்குள்ளேயும் டெக்ஸ் பே பண்ணணும், விற்கக்குள்ளேயும் டெக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்லேயே அவனால் பணத்தை அடிச்சிட்டு போவாங்க. ப்ளஸ் நீங்கள் தான் அவனோட எக்ஸிட் லிக்விடிட்டி. இதுலேயும் பெரிய ஸ்கேம்கள் ரன் ஆகும். பெரிய பெரிய டெலிகிராம் சேனல்லாம் இதுக்கு பின்னால் ரன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் சப்போர்ட் ஸ்கேம். அதாவது கிரிப்டோ கம்யூனிட்டிகள் இருந்தாங்க, அந்த கம்யூனிட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டியோட சப்போர்ட் டீம்னு சொல்லி உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஏங்கிற ஒரு ப்ரொஜெக்டோட கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் இருங்கன்னு சொன்ன டெலிகிராம் சேனலில் அந்த ஏங்கிற கம்யூனிட்டி சப்போர்ட் டீம் சொல்லி உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது செய்தாரம் சொல்லி உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஐடியாவில் எடுத்து அதில் இருந்தும் ஸ்கேம் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, சப்போர்ட் டீம் சொல்லி உங்களை டிரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்களே, நம்பாதீங்க. அடுத்தது பொன்சி பிரமிட் ஸ்கீம். இதுதான் கிரிப்டோக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். கண்டினியூஸாக நடந்து தனிக்கு எவ்வளோ அவேர்னஸ் போட்டாலும். ப்ளஸ் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை பொன்சி ஸ்கீம்னு நினைக்காங்க. ப்ளஸ் பொன்சி ஸ்கீம்களுக்குள்ளால தான் நிறைய பேர் கிரிப்டோக்குள்ளேயே வந்து நல்ல பணத்தை ஏமாந்ததுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சியை வறுத்து போட்டு போகிறேன். நேமானாக்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் பொன்சி ஸ்கீம் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. பொன்சி ஸ்கீம் தான் உங்களோட பணத்தை ஏதாவது எங்கிற பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு தனிநபர்கிட்ட கொடுத்து அவர் அந்த பணத்துக்கு உங்களுக்கு இத்தனை % ROI தாரன்னு சொல்லி தரது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக உங்களோட 100% பணத்தை அந்த தனிப்பட்ட நபருக்கோ அந்த பிளாட்ஃபார்முக்கோ கொடுத்து ஒரு வட்டியோ ROI ப்ராஃபிட்டோ எதிர்பார்க்குறது. இதுக்கு அவனுக்கு சொல்கிற காரணம் மைனிங் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், ஸ்டேக்கிங் பண்ணுறோம், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அதெல்லாம் பண்ணுறல புதாக்கள்கிட்ட பணத்தை எடுத்து பழைய ஆக்களுக்கு கொடுத்து ஒரு பிரமிட் ரோலிங் வந்து செஞ்சுட்டு இருந்தோட்டு போதுமான அளவு பணம் வந்தோடனே ஓடி போயிடுவாங்க. இப்படி ஒரு ஸ்கேம் வந்து ஒரு ஃபேமஸான தமிழ் இன்ஃப்ளூயன்சர் ஒரு சேனலில் நேற்று நடந்துருக்குது. ஓகே, ஸோ இந்த போஸ்டர் நானும் அந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் தான். அதில் ஒரு 2 கிழமைக்கு முதல் இப்படி ஒரு போஸ்டர் வந்து இந்த போஸ்டருக்குள்ளே நினைச்சிட்டேன் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று முடிய போகுதுன்னு சொல்லி இதில் $300 இன்வெஸ்ட் பண்ணி $1000 அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ROI ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு அந்த அட்மின் அப்படியே சைலண்ட் ஆகி அவங்க யூடியூப் சேனல் ப்ளஸ் அவங்க டெலிகிராம் சேனல் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அவர் ஏமாத்தினதால் அப்படியே அக்கௌண்ட் ஹெக் ஆகிட்டா என்ன விஷயம் சொல்லி இன்னும் சரியா தெரியல. சிலாக்கள் சொல்கிறாங்க $12,000 சொல்லி, சிலாக்கள் சொல்கிறாங்க $20,000 சொல்லி, இன்னும் ஐடியா. ஸோ இப்படியான பொன்சி ஸ்கீம்களில் ஏமாறாதீங்க. பொன்சி ஸ்கீம்லாம் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற பெரிய ஒரு சிக்னஸ். ஸோ இது மாதிரியான ஸ்கேம்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இப்படி ஏதாவது ஸ்கேமில் நீங்கள் மாட்ட பார்த்துறீங்களான்னு சொல்லி
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் வேணுமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.